இப்போவே தெரியுதா அதிமுக எவ்வளோ வீக்காக இருக்குன்னு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்கார். அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் வர்றாங்க, நம்ம கூட அதிமுக கூட கூட்டணிக்கு வர்றாங்கன்னா சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பவங்கள அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் வெளிவருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்விக்கு தாமோ அன்பரசன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ புரிஞ்சுக்கங்க, வாக்குன்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவே கூப்பிடுவானா? கூப்பிட மாட்டான். எப்போவுமே யார் வேணால் எங்கே வேணால் நில்லுங்கடா, ஸ்ட்ராங்காக இருக்க வேணாம், தனியாக நின்றுக்கிறேன்டா அப்படின்னு நிற்பான். ஆனால் கூட்டம் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுறான்னா என்ன, அவங்க சைடு வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்ற லெவலுக்கு பிளான் பண்ணி பேசியிருக்கார். அதிமுக ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால தான் கூட்டணிக்கு அழைகிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள். இதுல இருந்தா தெரியுது அவர் ரொம்ப வீக்காகிறாருன்னு தெரியுது. திமுக கூட்டணி கொள்கை கூட்டணி, மக்களின் தேவைகளை மக்களுக்காக உழைக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, அது உருப்படாது, தேராது. தொடர்ந்து பேசும்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் தொடர்பாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் தாமோ அன்பரசன் அவர்கள். என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாஜி என்ன சொல்றாரு, கூட்டணி ஆட்சி அமைங்கிறார். இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் கூட்டணியில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்குது. யார் இப்போ முதல்வர் அப்படின்றதுல கூட கன்ஃபியூஷன் இருக்குது. அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் பாஜக தரப்பில் இன்னும் கன்ஃபார்ம் வரல. இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்களை எல்லாருமே வாயில் போட்டு மெல்றதுக்கான ஒரு சாதாரண பொருளாக எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவை பற்றி எல்லாருக்கும் பண்ணுற விமர்சனம் கூட்டணிக்குள்ளே குழப்பம், அதிமுக கிட்ட பவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. இதே தான் தாமோ அன்பரசன் அவர்களும் சொல்லியிருக்காரு. அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ யார் சிஎம்ன்றதே சொல்ல மாட்டேங்கிறாங்க தம்பி. கூட்டணி ஆட்சி அமையும் தான் சொல்கிறாங்களே தவிர தனித்து நாங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி தான் பேசியிருக்காரு தாமோ அன்பரசன் அவர்கள். அதான் அவங்க கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இவர் நான் தான் முதலமைச்சர்னு சொல்றாரு. தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லவே இல்லை இல்லையா? அதனால இது ரெண்டுமே இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இது தேர்தலுக்கு அப்புறம் தொடரும். 2026 தனியா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, திமுக ஆட்சி அமைப்பது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. திமுக தொண்டர்கள் ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டின்னு இன்னைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய இலக்கை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்றுவோம்.